இப்படியும் மனசுக்காக பேசுவாங்க. கடை வழியை தான் போய் ஓசியில் சாப்பிடுவாங்க. வீடு வழி அதை முடிஞ்சு சிக்கன் லிவர் ஹாட் டிசர்ட் மேக்கப் ஆர்டிஸ்டாக தான் பார்த்துனாங்க. முதலாக இப்படி ஒரு திறமையாக சமைச்சு சாப்பாடு உங்களுக்கு யாரை பார்க்குறோம். கிள்ளி பராட்டா தூக்க காஞ்சனாக்கா அந்த மகன் சொல்கிறான். காஞ்சனா ஸ்பெஷல் ஆட்டு ஆப்பிள் மேலே நட்டு போட்டு ஆப்பிள் மேலே தண்ணி ஊற்றினீங்கன்னா பக்கத்தில் உள்ள புல்லும் சேர்ந்து வளரும் இல்லை புல்லும் அந்த புல்லு தான் ஆப்பிள் மேலே கேட்டியடி உதுவும் ஒரு காதையடி. தம்பி என்ன வெட்டி விழுந்து வாங்குற? ஏதோ திசோன்ற புண்ணியத்துல இங்க ஒரு வீட்டை சாப்பிட வந்தாங்க. யூகேல ஒரு பிரபலியமான ஒரு ஆளுடைய வீட்டை காஞ்சனா ஆட்டான்னு சொல்லி என்ன சொல்றது இருக்கிற தமிழ் கம்யூனிட்டியில ஒரு பிரபலியமான மேக்கப் ஆர்டிஸ்ட். எங்களை பொடியெல்லாம் ப்ரோக்ராம் வரைக எங்களை சிலோன் பொடியெல்லாம் மேக்கப் போட்டவா டச்சப் வேர்த்தவொன்னே டச்சப் எங்கே மேக்கப் எல்லாம் போட்டவா அவன் விட்ட சாப்பிட வந்தா போல சாப்பிட்டவனுக்கு உண்மையாக சாப்பாடு நல்ல சுவையாக இருந்தது. காஞ்சனாக்காவை தெரிஞ்சாக்கள் என்ன செய்யலாம்னா நீங்கள் காஞ்சனாக்காவை இப்படி நீங்கள் சாப்பாடு இப்போ எங்களுக்கு தந்த சாப்பாட்டையே நீங்கள் சாப்பிட்டு பாருங்க. இந்த பீஃபில் வந்து பீஃப் ரோஸ்ட்னு சொல்லி ஒன்று செய்திருந்தவா. சத்தியமாக இந்த டேஸ்ட்டில் நான் யூகேல சாப்பிடுறேன். ஊரில் சாப்பிட்டுருக்குறேன். இந்த டேஸ்ட்டில் சாப்பிடல. அங்கே காட்டம்மா புரிச்சுனாலே காட்டு அந்த அவர் எங்களை நேரடியாக சாப்பிட விட்டுட்டு பார்த்துட்டுருக்குறேன். அப்போ ரோஸ்ட் அந்த மாதிரி இருந்தது. பின்னால் வாரா காஞ்சனா கோயிலின் பக்கத்தில் வாரா அவ்வளவு டேஸ்டாக இருந்தது. அதோட இந்த சிக்கன் பார்ட்ஸ் டிசர்ட் லிவர் ஹார்ட் இந்த மூண்டையும் போட்டு ஒரு வித்தியாசமாக செய்திருந்தவா. அதுவும் வேறு லெவல். ஸோ மிச்சத்தை பற்றிய கதையாவா சாப்பிடலாம். குடக்கறி பிடிக்கும். குடல் என்ன டேஸ்ட் பண்ணலைன்னா சும்மா அந்த மாதிரி இருக்கு. எனக்கா டேஸ்ட் பண்ணல. இப்போ தான் இது முடிச்சு லைன்லாம் போவோம். நாங்கள் அம்பாப்பட்டு சாப்பிட்றதில்ல பயப்படாங்க. அப்படி அப்புறம் 3 மணி ஆகினாலும் சட்டி முடிச்சு தான் போவோம். நாங்கள் சாப்பிட்டு முடிச்சு போகும் பிறகு நீங்கள் இதை தான் பண்ணணும். கிளி பரோட்டா மட்டும் சாப்பிடாம போக முடியாது. கிளி பரோட்டா இப்படியும் மனசுக்காக பேசுவாங்க. கடை வழியை தான் போய் ஓசியில் சாப்பிட்றாங்க. வீடு வழி அதை முடிஞ்சு வீடு வழியை போய் சாப்பிட வைட்டோம். கேமரா கொண்டு காட்டுவோம். பீஃப் ரோஸ்ட் அரைவாசி சாப்பிட்டா அப்புறம் எடுக்கலாம். அதான் முதல் வந்தோடனே கையில் இஞ்சால இது வந்து சிக்கன் லிவர் ஹாட் டிசர்ட். இஞ்சால குடல் கறி அந்த இறைச்சி எல்லாம் போட்டு எலும்பெல்லாம் போட்டு மிக்சர் மாட்டுதான் குடல் கறி. இப்படி ஒரு மாலை பொழுதுலே ஒரு நல்ல உணவை தந்த காஞ்சனா மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் காஞ்சனா குடும்பத்துக்கு நன்றி. சரியா யூகேல இருக்கிற நீங்கள் காஞ்சனால கையால் நீங்கள் டேஸ்டாக சாப்பிடணும்டா சரியோ எங்களுக்கு நல்ல அருமையான டேஸ்டாக இருக்கு. இவ்வளவு நாளும் நாங்கள் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டாக தான் பார்த்து நாங்கள் முதலாக இப்படி ஒரு திறமையாக சமைச்சு சாப்பாடு உங்களுக்கு யாரை பார்க்குறோம். பெருமையாக இருக்கு. பெருமையாக இருக்கு. நாங்கள் பீஃப் சாப்பிட்றாங்களே நேரம் பீஃப் சாப்பிடுவோம். அந்த மாதிரி வேறு அந்த மாதிரி இருக்கும். வேறு என்ன சாப்பிட்றீங்க? எங்களுக்கு வேறு என்ன கிள்ளி பராட்டா வீடியோட சவுண்ட் கொஞ்சம் அப்படி இப்படி அந்த வேணா சாப்பிட வந்தது மயக்கம் முடியல. வீடியோ கொண்டு போனால் தான் மயக்கம் கொண்டு வருது. வரும் போனோட வந்தால சவுண்ட் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும். மேனேஜ் பண்ணுவா. எப்படி வீடு அப்படி இருக்கு அந்த இல்லைன்னா ஃபர்ஸ்ட் பீஃப் சாப்பிடணும். நல்லா இருக்கு. நன்றியா சாப்பிட்டுட்டு மேலான அந்த ஸ்ப்ரைட்டை விட அப்படியே வெட்டி கொண்டு போகுது. பொடியன் வந்து பீஃப் சாப்பிட்றது இல்லை. ஆமாம் பீஃப் சாப்பிட்றது ரெண்ட கணிஞ்ச அந்த பொடியனை வீடியோ எடுக்க விட்டுருக்கு. பொடியன் நான் சாப்பாடு அப்படிதான் முடியாது. கிள்ளி பராட்டா தூக்க காஞ்சனாக்கா அந்த மகன் சொல்கிறான். காஞ்சனா ஸ்பெஷல் ஆட்டு அப்போ வாராக்களுக்கு உங்களுக்கு பெருமை தான் போட்டு கரைக்கிறான். அவனுக்கு அவ்வளோ கோயமா சொல்கிறான்.
காஞ்சனா ஸ்பெஷல். வாழையில சுற்றி வாசம் நல்லா தான் இருக்கு. சாப்பிட்டு பாருங்க, நல்லா தான் இருக்கும். நாங்கள் சொல்ல இப்படி சுடுகுறாங்க சாப்பிட்றது. ஓ சுடுகுறா வெஞ்சியை சாப்பிடுவா பஸ். கேட்டு யாருக்கும் குழம்பு காணாது. நேரம் சொல்லுவேன் சும்மா என்ன சாப்பிட்டு போயிடுறதுன்னா என்ன உண்மையை தான் வருவேன். நீங்க கறியோட சாப்பிடல, தனி இறைச்சி மட்டும் சாப்பிட்டேன். எங்கோ நெருப்பு தவள மாட்டேன் கொட்டி கொஞ்சம் நல்லதுண்ணா. கொஞ்சம் சூப்பர். சும்மா சொல்லக்கூடாது. சரி சாப்பாடு சரியில்லை. சும்மா பண்ணுறது அதான் நான் கேட்டேன், ஏலியாவே இறக்கட்டான்னு கேட்டேன். கேட்டிய கிளி காஞ்சனா வீட்டுக்கு சொட்டியா பாத்திய. அங்க வீடு படிக்குது நான் சொல்ல மாட்டேன். திசோன் பாட்டு படிக்கணும், நாக்க சுட்டுடுங்க. அபே பாட்டை படிச்சா காப்பா நல்லா இருக்கும். அந்த மாதிரி சட்டப்படி முட்டை படிக்க பண்ணிங்களா? முட்டை படிகள். எஸ் சரி. கடையில் வாங்கினா முழுசா முட்டை படிப்பா. வீட்டை வச்சு யார் பாதி முட்டை படிக்க வச்சுக்கலாம். கொஞ்சம் கஷ்டம் போடாத. பரவாயில்ல பச்சை மிளகா வருது. கொஞ்சம் மாறட்டும். சும்மா ஆரம்பமே பார்க்க அதெல்லாம் அப்படி வச்சுட்டு இப்படி வச்சுட்டு சுட்டு போட்டு நல்லா இருக்கு. அக்கா நீங்க என்ன சொன்னாலும் மாதத்துல இருக்கா நாங்களை கூப்பிடணும். ஆனால் அவனுக்கு விளையாட்டு சொல்றேன்னா ஆளை கிட்டத்தட்ட 10 வருஷமா தெரியும். 10 வருஷமா இந்த வீட்டை கூப்பிட்டு சாப்பாடு இல்லை. இவர் வந்தா இவற்றை பேர் டிரைவர் அவன் இவர் ஏற்றிக்கொண்டு கடைசியில சாப்பாடு தேய்ச்சாண்டாப்புல வீடியோ போடுறோம். ஆளை காரணம் தான் கேளுப்போம். தம்பி பாத்திய இதான் சொல்ற நெல்லுக்கு பாய்ச்சின தண்ணி வாய்க்கால் வழியா புல்லுக்கு சேர்றது. உனக்கு தந்த சாப்பாடு என்ன மீனிங்கா? ஆப்பிள் மேல நட்டு போட்டு ஆப்பிள் மேல தண்ணி ஊத்தினீங்கன்னா பக்கத்துல உள்ள புல்லும் சேர்ந்து வளரும்ல. புல்லும் அந்த புல்லு தான் ஆப்பிள் மேல. ஓகே நம்ம நெல் அப்புறம் நெல் எப்படி கொண்டு கேப்பீங்க. அதனால ஆப்பிள் மேல தான் காட்டுது. போய் சொல்லக்கூடாது. அந்த மாதிரி டேஸ்டா சூப்பராக இருக்கு. ஓ தேங்க்யூ. இறைச்சியெல்லாம் நாங்கள் தான் நீங்கள் கிட்டி போகிறாங்கன்னா தமிழ்நாட்டுக்கார ஸ்டைலில் போட்டு இறைச்சி அவிஜெண்டு அவிச்சு இறைச்சியை தூக்கி நாக்கில் வச்சா கரைச்சி வர மாதிரி இருக்கிறாங்க. இல்லை எங்கட ஸ்டைலில் இறைச்சி கடிச்சு சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்குது. அந்த மாதிரி இருக்கு. என்ன சரியா காஞ்சனா வீட்டு கிள்ளி பராட்டா கடைசியா இந்த வாழையில தான் மிச்சம் வேறு. ஏனக்கா கொஞ்சம் வாழையில கொஞ்சம் பெருசா வாங்கி குறைஞ்சா வரீங்க. இவ்வளவு சிலவழிச்சு சாப்பாட்டு தந்தீங்கன்னா பரவாயில்ல. நல்ல நல்லி எலும்பு எல்லாம் போட்டு முடிஞ்சிட்டு தாண்டா என்ன செய்யறாது. அடுத்த வச்சிருக்கு ஒரு மைக்ரோவேவ், அடுத்த மைக்ரோவேவ் வச்சிருக்கோம். அங்கே தான் போடும். ஓகே நான் சாப்பிட்டேன். தம்பி வெக்கப்படாது சாப்பிடு. முடியுது வெக்கப்படாது. வெக்கப்பட்டா என்னோட சேர்றதுக்கு இது இல்லாம போயிடும். வெக்கப்படாத அடிவா சாப்பிட்டு நனைஞ்சாச்சு நீ என்னத்துக்கு முக்காடு. நனைஞ்சாச்சு நீ என்னத்துக்கு முக்காடு. வெக்கப்படாம நீ ஸ்கொட்லாண்ட் போகும் வரைக்கும் இதுதான் சாப்பாடு. என்ன பண்ணுறோம் நல்லா சுமிக்கமாக குழப்பம் அடிச்சுட்டு வரலாம். ஓகே எனிவே சாப்பாடு சூப்பர்.
காஞ்சனாக்காவிட்ட வாங்க, கிள்ளி பரோட்டா வாங்கி சாப்பிடுங்க, பீஃப் டெவல் சாப்பிடுங்க, சிக்கன் பாட் சாப்பிடுங்க, விதமான சாப்பாடுலாம் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. வேறு என்ன கேட்டிய கிளி ஒரு கதையண்டு ஒரு கதையாட்டு